புதுச்சேரி தாவேகா பொதுக்கூட்டத்தின் போது தொண்டர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் ஆக்ரோஷமாக பேசி வைரலாகி இருக்கிறார் காவல்துறை கண்காணிப்பாளர் ஈஷா சிங் IPS. வழக்கறிஞராக வாழ்க்கையை தொடங்கியவர் 3ஆம் தலைமுறை காவல்துறை அதிகாரியானது எப்படி? மும்பையில் பிறந்த ஈஷா சிங்கின் தந்தையும் ஒரு ஓய்வு பெற்ற IPS அதிகாரிதான். அவர் தற்போது வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். தனது தந்தையைப் போலவே வழக்கறிஞராக விரும்பிய ஈஷா 2013ஆம் ஆண்டு சட்ட பொது நுழைவுத் தேர்வில் இந்திய அளவில் 35வது இடத்தை பிடித்து பெங்களூரு சட்டக்கல்லூரியில் படித்து முடித்தார். பின்னர் 2019 முதல் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியை தொடங்கிய அவர் மனித உரிமைகள், இணைய சுதந்திரம், பாலியல் துன்புறுத்தல் போன்ற விஷயங்களுக்காக குரல் கொடுத்ததன் மூலம் மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டார். மும்பையில் செப்டிக் டேங்குகளை சுத்தம் செய்யும் போது இறந்த 3 தொழிலாளர்களின் வழக்கை எடுத்து நடத்தி அவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் இழப்பீடு பெற்றுக் கொடுத்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். பின்னர் காவல்துறை அதிகாரியாக விரும்பி 2021ஆம் ஆண்டு UPS சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு IPS அதிகாரியாக காவல்துறையில் தனது பணியை தொடங்கினார். ஈஷா அவரது குடும்பத்தின் 3ஆம் தலைமுறை காவல் அதிகாரி. தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் பணியாற்றிய இவர் தற்போது விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவிலும் புதுச்சேரி காவல்துறையில் முதுநிலை கண்காணிப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார்.